ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்கள், சொல்லப்போனால் ஊழியனோடு கூட, ஊழியத்தோடு கூட, ஊழியத்தின் நன்மைகளை புசித்தவர்கள். ஆனாலும் சில நேரங்களிலே ஒவ்வொரு மக்களும் மாறிப்போகிறார்கள். யார் எப்படி மாறுவார் என்பது தெரியாத ஒன்று. அவளா சொன்னாள், அவள்தான் சொன்னாள், அவரா இப்படி செய்தார், அவர்தான் இப்படி செய்தார். இந்த பூமியிலே நம்பத்தகுந்தவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களும் மிக குறைவு. ஒருவேளை குடும்பத்துக்குள் இருக்கலாம், ஊழியத்துக்குள் இருக்கலாம், ஊழியனோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக சில காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு விரோதமான முதல் காரியம், அன்புக்குரியவர்களே, அதாவது எதிர்த்து சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், மோஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ். மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் உதவியாக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் வில்லனாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு மீரியாம் என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைக்க விரும்புகிறேன். இந்த மீரியாம் மோசே உடைய ஆரம்ப நாட்களில் அவன் ஜீவனுக்கு அதிக உதவியாக இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தாய் நாணற்பட்டியலை வைத்து அவனை விட்டுவிடும் போது இவள்தான் அந்த நாணற்பட்டியை கவனித்து கொண்டாள். அவன் ஜீவனுக்கு உத்தரவாதியாக இருந்தாள். அவன் வாழ்க்கையில மிகுந்த உதவியா இருந்த ஒரு பெண் மீரியாம். ஆனால் அதே மீரியாம் வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய சாயலை காண்கிறான், என் தாசனாகிய மோசே என்று கர்த்தரே சொல்லும் போது, ஆனால் கூட பிறந்தவருடைய சகோதரி சொல்லுகிறாள், அவனுக்கு விரோதமாக பேச பயமில்லாமல் போயிற்று. வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, இது தவறா சரியா என்ற வார்த்தைக்குள்ளே வரவில்லை. தேவன் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில், அதாவது என் சாயலை அவன் காண்கிறான். இரண்டாவது, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான திருச்சபை விசுவாசியே, உன் ஊழியனுக்கு விரோதமாய், ஊழியலுக்கு விரோதமாய் நீ துணிகரமாய் பேசும்போது உன் வாழ்க்கை என்னவாகும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். அன்புக்குரியவர்களே, அவள் என்ன ஆனாள்? முதலாவது, ஆசீர்வாதங்கள் போய்விட்டது, பாதுகாப்பு போய்விட்டது, பராமரிப்பு போய்விட்டது. மேகம், அதாவது இந்த கூடாரத்தை விட்டு நீங்கிறது மட்டுமல்ல, அவள் உறைந்த